என்னது தூங்கும்போது காசு சம்பாதிக்கலாமா? எப்படி ப்ரோ? இஸ் நாட் ஈவன் பாசிபிள். பாசிபிள் டக்கண்ணா, பாசிபிள் எப்படின்னு சொல்கிறேன், அப்படியே கேளு. இப்போது நீ ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 8 hours வேலை பார்க்குறல, விச் மீன்ஸ் ஒரு வாரத்துக்கு 40 hours வேலை பார்ப்பேன். ஆனால் நீ யோசிச்சு பார்த்தனா ஒரு வாரத்தில் 24 multiplied by 7 168 hours இருக்குது. 168 ஹவர்ஸில் நீ 40 hours தான் ஒர்க் பண்ணுற, மீதி இருக்கிற 128 ஹவர்ஸை நீ வேஸ்ட் பண்ணுற. பட் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கிருப்போமே ப்ரோ. எஸ் எக்ஸாக்ட்லி. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ அந்த 8 மணி நேரத்தில் நீ காசு சம்பாதிக்கலாம்னா அதை தான் எப்படின்னு உனக்கு இந்த வீடியோவில் புரிய வைக்க போகிறேன். அப்படியே உட்காந்துக்கோ ப்ரோ. நானும் உங்கள் எல்லாரும் மாதிரி தான் டிகிரி காலேஜ் மார்க்கு 9 to 5 ஜாப் இந்த மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். ஓகே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 10th standard 11th standard 12th standard படிக்கும் போது நான் வந்து IIT கோச்சிங் கிளாஸ் வந்து போயிட்டு எங்கள் அப்பா சேர்த்து விட்டாரு. அப்போ வந்து என்னோட ட்ரீம் வந்து ஐஐடியில் உள்ளே போயிடணும், ஐஐடி காலேஜுக்குள்ளே போயிடணும், அப்படி தான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தா அது என்னோட ட்ரீம் கிடையாது, அது எங்கள் அப்பாவோட ட்ரீம். அவருக்கு வந்து நான் ஐஐடியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசை. பட் எனக்கு வந்து ஐஐடினா என்னன்னு கூட தெரியாது. அவர் சும்மா கோச்சிங் கிளாஸில் போட்டு விட்டார் அப்படின்னு நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி போயிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறோம் அது என்ன ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் பாட்டுக்கு சும்மா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு என் லைஃப் அப்படியே கண்டினியூஸாக போயிடுச்சு. இப்போ நான் உங்கள் எல்லாரும் மாதிரி இன்ஜினியரிங்கில் பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கேன், மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு 9 to 5 ஜாப்ல ட்ரெடிஷ்னல் ரூட்ல போய் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதுவும் பண்ணிட்டு இப்போ நான் பிஸ்னஸ், யூடியூப் கிரியேட்டர் இந்த மாதிரி இந்த ஃபீல்டையும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரெண்டுத்தை பற்றி ஒரு நல்ல விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ நான் வந்து இதை ஒரு டாப் ஏரியல் வியூலேருந்து நான் பார்த்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போகணும், 9 to 5 வேலை பார்த்துட்டு லோன் போட்டு கார் வாங்க வீடு வாங்க அப்படியே ரிட்டையர் ஆகி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் பண்ணுறது கரெக்ட்னா ஏன் எல்லாருமே ரிச்சா இல்லை? ஏன் எல்லாருமே வந்து ப்ரோக் பண்ண இருக்காங்க? யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம். இப்போ நீ அவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு அவங்க சொல்கிறத பண்ணிட்டு இருந்தா நீ அவங்கள மாதிரி தான் இருக்க போகிற. நீ அவங்கள மாதிரி இருக்க வேணாம், நான் வாழ ஆசைப்படுற லைஃபே வேற அப்படின்னு நீ நினைக்கும் போது நீ ஏன் வந்து இந்த ஆவரேஜ் கும்பல்கிட்ட இருந்து நீ அட்வைஸ் வாங்கிட்டு இருக்க? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ தூங்கும் போதே நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னோட டைம் அண்ட் மணியை வந்து நீ டிட்டாச் பண்ணணும். இப்போ நீ வேலைக்கு போயிட்டு நீ ஒரு 9 to 5 உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா நீ வந்து உன்னோட டைமை ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீ காசு வாங்கிட்டு இருக்க. நான் உங்கள் கம்பெனிக்காக 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன், நீங்கள் எனக்கு 8 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுத்துருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து நீ வேலை செஞ்சுட்டு இருக்க உங்களுக்காக. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒன்னை அண்ட் உன் கூட வேலை செய்கிற எல்லா கொலீக்ஸையும் இங்கே லெவரேஜாக யூஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி வந்து மில்லியன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சும்மா பெனிஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உனக்கு வந்து வீட்டு வாடகை கட்டுறதுக்கு உனக்கு காசு வேணும், அதனால உனக்கு அந்த வேலை தேவைப்படுது. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து வேற லெவலில் ஏர்ன் பண்ணுது. ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் வந்து நீ ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட டைம் அண்ட் மணி ஈக்குவேஷனை வந்து நீ கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணணும். நீ 8 மணி நேரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு 8 மணி நேரத்துக்கு சம்பளம் வாங்கல, அந்த மாதிரி இல்லாமல் நீ 8 மணி நேரத்துக்கு வேலை பார்த்தோன்னா இந்த அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த 8 மணி நேரம் பே மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் நீ பண்ணும். அதுதான் லெவரேஜ்னு சொல்கிறாங்க. லெவரேஜ் வந்து நீ போடுற இன்புட்டுக்கு வர அவுட்புட். லெவரேஜ் பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். பட் இப்போதைக்கு இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டியில் நீ லெவரேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் ஒரே வழி. ஏன்னா நீ ஒரு 9 to 5 போகும்போது உன்னோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து கேப்ட். அதாவது நீ வீக்லி 40 hours ஒர்க் பண்ண போகிற, இயர்லி வந்து 52 weeks நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே உன்னால் போக முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே டைம் இல்லை உங்ககிட்ட. அதுவே நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது இனிஷியல் டேஸில் உனக்கு காசே வராது. பட் ஒன்ஸ் அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டி உனக்கு காசு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உனக்கு அப்போ லிமிட்டே கிடையாது. பிஸ்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஹார்டாக ஒர்க் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணுறியோ அவ்வளோ நீ காசு ஏர்ன் பண்ணலாம். இதுதான் பிஸ்னஸோட மேஜிக். பட் அதை வந்து நீ எல்லா பிஸ்னஸ்லையும் பண்ணிட முடியாது. இப்போ நார்மல் நீ பிரிக் அண்ட் மார்ட்டர் லைக் வெறும் ஒரு கடை, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடையை போட்டு நீ அதை பிஸ்னஸாக ரன் பண்ண ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீ கஸ்டமர்ஸ் சர்வ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் சர்வ் பண்ணுவேன், இல்லை ஒரு நாளைக்கு 1000 கஸ்டமர் சர்வ் பண்ணுவேன். அந்த ஏரியாவால் அது லிமிட்டடாக இருக்கும். அந்த சபர்பில் அந்த ஏரியாவில் வாடுற மக்கள் மட்டும்தான் உன்னோட கடைக்கு வர முடியும். அங்கேருந்து தூரமாக இருக்கிற மக்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த மூலையில் இருக்கிற மக்கள், அப்புறம் இந்தியாவில் வேறு மூலையில் இருக்கிற மக்கள், இவங்க யாருமே வந்து அந்த ஸ்டோர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக்கலி லிமிட்டட். இந்த ஜியோகிராஃபிக் லிமிட் இல்லாமல் நீ பண்ணணும் அப்படின்னா உன்னோட பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் இருக்கணும். ஸோ நீ ஒரு இடத்துல உன்னோட பிஸ்னஸை ரன் பண்ணால், இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவில் உட்காந்து என்னோட வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, சில பேர் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, சில பேர் மலேசியாவில் இருக்கீங்க, UK US எல்லா இடத்துலையும் உலகத்துக்கு மாதிரி ஸ்ப்ரெட்டாக இருக்கீங்க. பட் நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் நீ இன்டர்நெட்டில் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நீ ஒரு டைம் ஒரு வீடியோ பண்ணிட்டா, இல்லாட்டி ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணிட்டா அப்படின்னா அது ஒரே டைமில் லட்சக்கணக்கான மக்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். ஓகே, அந்த லெவலுக்கு போகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வருஷம் ஆகும், அதை நீ பில்டப் பண்ணுன்னு வச்சுக்கோ. பட் அது வந்து பாசிபிள் இல்லையா? அண்ட் இன்னொன்று இன்டர்நெட்டில் செம்ம மேட்ரு வந்து
டைம் அண்ட் லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். நான் ஃபுல் டே வேஸ்ட் பண்ணிட்டு நைட் 11 மணிக்கு எனக்கு ஃபயர் வந்துச்சு. நைட் 11 மணிக்கு எனக்கு வீடியோ ஷூட் பண்ணணும்னு தோணுச்சு. நான் உட்காந்து 11லேருந்து 12 o'clock வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இதே வந்து 9 to 5 ஜாபில் அது பாசிபிளே கிடையாது. இதுதான் வந்து இந்த டைம் இண்டிபெண்டன்ஸ். உனக்கு எப்போ ஃபயர் வருது, எப்போ உனக்கு நைட் ராத்திரி 3 மணிக்கு உனக்கு ஃபயர் வருதுன்னு வச்சுக்கோ, நீ ஏதாச்சும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம், இல்லாட்டி உன்னோட பிஸ்னஸில் ஒர்க் பண்ணலாம், உன்னோட ப்ராடக்ட் டிசைன் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இதுவே 9 to 5 ஜாப்ல 9 மணிக்கு நீ கிளாக் இன் பண்ணணும், 9 மணிக்கு நீ கிளாக் இன் பண்ணி ஆகணும். 5 மணிக்கு வெளியே போகணும், 5 மணிக்கு நீ வெளியே போயிடணும். ஸோ இது வந்து டைம் சைட் ஆஃப் திங்ஸ். லொகேஷன் இண்டிபெண்டன்ஸ் வந்து இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துட்டு பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் மாதம் கழிச்சு நான் கிளம்பி இந்தியாவுக்கு என்னோட பேரண்ட்ஸ் வீட்டில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து நான் வீடியோஸ் பண்ணலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால், யூடியூப் ஓப்பன் பண்ணால் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ வரணும். அது வந்து நான் எங்கேருந்து பண்ணேன், அதுதான் வந்து லொகேஷன் டிபெண்டன்ஸ். இல்லாட்டி நான் கிளம்பி ஒரு ஹாலிடேக்கு போகலாம், ஐஸ்லாண்ட் போகலாம், பாலி போகலாம், அங்கே போய் உட்காந்துட்டு அங்கேருந்து நான் வீடியோஸ் பண்ணலாம். உன்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் வின்சென்ட் பேஜ்லேருந்து உனக்கு ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். அது உனக்கு வந்துட்டே இருக்கும் as far as I have a laptop and an internet connection and a phone or camera whatever to shoot the damn thing. இப்போ என்னோட யூடியூப் சேனலில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்போ என்னோட பிஸ்னஸ் மாடல் வந்து நான் ஆன்லைன் வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி யூடியூப்ன்ற ஹோஸ்ட் வெப்சைட்டில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சு நீங்கள் வந்து அதை கன்சியூம் பண்ணுறீங்க. இப்போ நான் டெய்லி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு நைட் 11 மணி. ஸோ நைட் 11 மணிக்கு நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு நான் லிட்டரலி போய் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே, வர வியூஸ், நீங்கள் காமெண்ட் பண்ணுறது எல்லாமே நான் பேசிக்கலி தூங்கும் போது நடக்குது. ஸோ லிட்ரலி நான் தூங்கும் போது காசு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வீடியோஸால். அண்ட் நீ எப்படி இந்த சேனலை கண்டுபிடிச்ச, ஹவு டு அன்ஃபிக் யுவர் லைஃப் வீடியோ பார்த்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ எப்போ பண்ணுது, நான் போன வாரம் எப்பயோ பண்ணி விட்டது. அது வந்து இப்போ பேக்ரவுண்டில் வியூஸ் வாங்கிட்டே இருக்குது, சேனல் வளர்த்துட்டே இருக்குது. நான் வந்து அதை விட்டுட்டு நான் அடுத்த வீடியோஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எப்பயோ. இதுதான் வந்து அந்த இது சொன்னல, 8 hours நீ ஒர்க் பண்ண 8 hours மட்டும் சம்பளம் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் உன்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இது பாரு, நான் எப்பயோ பண்ண ஒர்க்கு அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வேலையை பார்த்து நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் உனக்கு புரிய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை சில பேருக்கு யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, கிரியேட்டர்ஸ் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். எப்படின்னா பேசிக்கலி நீ யூடியூப் வீடியோ கிளிக் பண்ணிட்டு பார்க்கும்போது முன்னாடி ஒரு ஆட் ப்ளே ஆகுதுல, அந்த அட்வர்டைசர் வந்து கூகுள் யூடியூப்க்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், என்னோட ஆடை வந்து இந்த வீடியோ முன்னாடி போடுங்க அப்படின்ட்டு யூடியூப் காசு கொடுத்துருவாங்க. யூடியூப் அந்த காசை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணணும், ஓகே இதை கிரியேட் பண்ண கிரியேட்டர் நான் எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டு யூடியூப் வந்து ஒரு ஷேர் வச்சுக்கோ. ஏன்னா அவங்க தான் ஹோஸ்ட் பிளாட்ஃபார்ம், அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் அவங்க லீகல் இதெல்லாம் எல்லாமே வந்து அவங்க டேக் கேர் பண்ணும். ஸோ அவங்களோட கட்டு எடுத்துட்டு என்னோட கட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பேசிக் யூடியூப்லேருந்து ஆட் வெளியே ஏர்ன் பண்ணுறது வந்து இந்த மெத்தட் தான். இதை தவிர நீ பில்ட் பண்ண ஆடியன்ஸை எப்படிலாம் மானிட்டைஸ் பண்ண அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்காக யூடியூப்லேருந்து காசு ஏர்ன் பண்ணுறது இதுதான் வழி. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ வந்து இப்போ ஒரு 9 to 5 ஜாபில் உட்காந்துட்டு போயிட்டு நீ வந்து அவங்க வீக்கெண்ட்ஸ் உனக்கு ஆஃப் கொடுக்குறாங்க. இல்லை நான் வீக்கெண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து 7 days a week ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் தேவைப்படுது, நான் ஃபுல்லாக 7 days ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொன்னாலும் அவங்க ஒன்று ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் ஆஃப் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா that's how it works. நீ அதிகமாக ஒர்க் பண்ண நினைச்சாலும் உன்னால் பண்ண முடியாது. பட் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் இன்கமில் நீ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுன்றதை நீ டிசைட் பண்ணலாம். நீ வந்து ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் தான் தூங்க போகிறேன், 20 மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் டூ இட். நீ ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு என்னோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சில் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ பண்ணலாம் பிஸ்னஸில். பட் 9 to 5 பண்ண முடியாது. அவங்க சொல்லித்தர பேஸில் தான் நீ போகணும். அதே தான் காலேஜஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ டிகிரியை முடிக்கிறதுக்கு உனக்கு 4 வருஷம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லை, நீ ஆக்சுவலி உட்காந்து ஃபோக்கஸ்டாக நீ பண்ணனா ஒரே வருஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இல்லாட்டி நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கிறேன்னு யோசிக்கிறியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கலாம். பட் அவங்க வேணும்னே ஒன்று 4 வருஷம் படிக்கப்பாங்க. ஏன்னா 4 வருஷம் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கணும், நடுவில் செமஸ்டர் வைப்பாங்க, செமஸ்டருக்கு பிரேக் கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று 4-5 வருஷம் இழுத்து ஒன்று டிகிரி முடிக்க வைப்பாங்க. அவங்க அதுக்கான ஃபீஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணிப்பாங்க. பட் நீ ஆக்சுவலாக உட்காந்து இந்த மொத்த கரிக்குலையுமே நான் 6 மாதத்தில் முடிக்க போகிறேன் அப்படின்னு நீ ஃபோக்கஸ்டாக இறங்கணும்னு வச்சுக்கோங்க, நீ பண்ணி முடிச்சிடலாம். பட் அவங்க அதுக்கான ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுதுல. அதுதான் மேட்ரு. இப்போ உனக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளுங்க எல்லாரையும் நினச்சிப்பாரு. உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட ரிலேட்டிவ்ஸ், உன்னோட டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நீ படித்து முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போ, ஜாலியாக சூப்பராக செட்டில் ஆகிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க யாருமே வந்து ரிச்சாக கிடையாது, யாருமே ரிச் இல்லை, எல்லாருமே வந்து ஆவரேஜ் ப்ரோக் லைஃப் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நீயே அட்வைஸ் எடுத்துக்கணும். அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். இவங்க எல்லாருமே எடுத்து பார்த்துக்கோ, உனக்கு அட்வைஸ் பண்ணுற மொத்த குரூப்பையும் எடுத்து பார்த்துக்கோ. எல்லாருமே வந்து இன்டர்நெட்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க. 2010 தானே இந்தியாவில் இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம், அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. பட் அந்த 2010 அப்புறம் தான் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. பட் இந்த கும்பல் எல்லாருமே வந்து அதுக்கு முன்னாடியே ஒர்க் போஸ்ட்ல இருந்தவங்க, அதுக்கு முன்னாடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சவங்க. ஸோ அவங்க அட்வைஸை எப்படி இன்டர்நெட்டுக்கு எடுத்துக்கலாம். நீ படிக்கிற டெக்ஸ்ட் புக், உனக்கு சொல்லிக் கொடுக்குற கரிக்குலம் எல்லாமே வந்து
அந்த காலத்தில் டிசைன் பண்ணுது. எஜுகேஷன் சிஸ்டம் மொத்தமாகவே வந்து 1800s லைக் ஃபேக்ட்ரி ஜாப்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது ஃபேக்ட்ரி ஜாபுக்கு ஆளுங்க வேணும்ட்டு ஒரு சொல் பேச்சு கேட்டு மேனேஜர் சொல்கிறது கேட்டு அப்படி வேலை பார்க்குறாங்க. அதுக்கான டிசைன் பண்ணது இந்த மொத்த எஜுகேஷன் சிஸ்டமும். அதுதான் இது இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ இன்டர்நெட்ன்றது ஒரு பெரிய விஷயம். அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரே நேரத்தில் நான் ஆஸ்திரேலியாவில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பேசலாம், மலேசியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பேசலாம், சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் பேசலாம். புரியுதுல்ல? ஸோ இது வந்து முன்னாடி வந்து பாசிபிளே கிடையாது. பட் இன்டர்நெட்டால் இது வந்து பாசிபிள் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து OG 90s கிட். ஸோ நான் வளரும்போது ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஸோ நான் வளரும்போது இன்டர்நெட் இல்லாமல் தெருவில் போயிட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். அண்ட் எக்ஸாக்ட்லி ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகும்போது ஃபோன் அண்ட் இன்டர்நெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டெக்னாலஜியோடய நான் வந்தேன். ஸோ ரெண்டுத்தோட நல்ல பிளெண்ட் இருக்குது எனக்கு. அந்த சைடும் நான் பார்த்துருக்கேன், இந்த சைடும் நான் நல்லா பார்த்துருக்கேன். ஸோ என்னால் வந்து ஒரு நல்ல ஜட்மெண்ட் எடுக்க முடியும் இந்த விஷயத்தில். பட் நம்ம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டோட்டலாக இன்டர்நெட்டுக்கு முன்னாடியே வளர்ந்தவங்க. எப்படி சொல்கிறது, ஒரு டெஸ்ட் பிளேயர் வந்து T20 ஃபார்மாட்டுக்கு இப்போ அடாப்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்க வந்து அப்படி கிளாசிக்கல் ஷார்ட்ஸ் ஆடி பழக்கப்பட்டவங்க, அப்படி பிளாக் பண்ணணும், லீவ் பண்ணணும் அப்படின்னு பழக்கப்பட்டவங்க. அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட் பவர் பிளேயில் ஃபஸ்ட் பாலே 6 அடிக்கணும் அப்படின்னா அவங்க செட் ஆகுதுல்ல. இதே பிரச்சனை தான் இந்த நம்ம பேரண்ட்ஸ் அட்வைஸில் நமக்கு. அண்ட் 9 to 5 ஜாப் வந்து இட்ஸ் லோ லெவரேஜ் ப்ரோ. ஜஸ்ட் நீ போடுற இன்புட்டுக்கு மினிமம் அவுட்புட் தான் வருது. நீ போடுற இன்புட்க்கு எக்கச்சக்க அவுட்புட் வரணும். அதுதான் வந்து இந்த லெவரேஜோட மொத்த கான்செப்ட். 9 to 5 ஜாப்ல வந்து ரொம்ப கம்மியான லெவரேஜ். பட் இன்டர்நெட் பேஸ் பண்ணி நீ பிசினஸ் ஆரம்பிச்ச அப்படின்னா லெவரேஜ் வந்து ரொம்ப அதிகம். நீ ஒரு டைம் அந்த ஒர்க் பண்ணிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ஒரே டைம்ல போய் ரீச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீ ஹை லெவரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பர்சீவ் பண்ணும்போது நீ ரிச் ஆகிறதுக்கு, நீ நினைக்கிற அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ரீச் பண்ணுறதுக்கு உனக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட மைண்ட் செட்டும் அதே லெவல் தான் இருந்துச்சு. படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்டாக இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் நீ அதை பர்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி சொல்கிறது, ஒருத்தன் வந்து செம்ம பக்தியாக டெய்லி போய் சாமியே கதி, கடவுள் தான் கதி அப்படின்ட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் கடவுள் இல்லை அப்படின்னு நீ சொல்ல ட்ரை பண்ணால் அவனுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அதை தாண்டி அவனால் யோசிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த வீடியோ பார்த்து நீ கூட எப்படி 95 அப்படின்னு உனக்கு கோவம் வரலாம். பட் ஒன்னால அதை தாண்டி யோசிக்க முடியாது. ஏன்னா உன் மைண்ட் வந்து அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. அதை தாண்டி உன்னால் யோசிக்க முடியாது. அதை தாண்டி இதெல்லாம் இருக்குது எல்லாம் நீ லிட்டரலி பார்க்குற எல்லாம் எப்படி எவ்வளோ காசோட சுற்றிட்டு இருக்காங்க, எவ்வளோ என்ன லெவலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீ இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பார்க்குற ஸ்டோரிஸ் எல்லாமே. பட் அதை பார்த்துட்டு நீ நம்பாமல் இல்லை 9 to 5 தான் சூப்பர்னு சொல்லிட்டு தான் அது போல வாட்ச்ட்டோம். லைக் என்ன பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர். அண்ட் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னோட ஸ்கில்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த சேனல் கிடையாது. நாளைக்கே என்னோட சேனல் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாலும் நான் திருப்பி ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு மறுபடியும் கடற்கடன்னு வந்துடும். ஏன் சொல்லு, என்னோட ஸ்கில்ஸ் வந்து அது கிடையாது. என்னோட ஆக்சுவல் ஸ்கில்ஸ் வந்து ரைட்டிங், ஷூட்டிங், டாக்கிங் டு கேமரா, எடிட்டிங், ரெக்கார்டிங், வாய்ஸ் ஓவர்ஸ், மேக்கிங் தம்ப்நெயில்ஸ், போஸ்டிங் த வீடியோ. இதுதான் வந்து என்னோட ஸ்கில்ஸ். ஸோ என்கிட்ட இப்போ இந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு வந்து நான் புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வர முடியும் என்னால் திருப்பி. இல்லாட்டி நான் ட்ரெயின் பண்ண இந்த ஸ்கில்ஸை வச்சு நான் வேறு யூடியூபர்ஸ்ட்டை வேலை செய்யலாம், இல்லாட்டி சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸ்கில்ஸ் இருக்கும்போது நீ என்ன வேணால் பண்ணலாம். இன்டர்நெட்டோட பவர் நீ யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணுற இன்னொரு கிரேட் இது வந்து செல்லிங் கோர்சஸ். இப்போ நான் வந்து ஹவு டு பிகம் யூடியூபர் என்னோட மொத்த நாலேஜையும் நான் பேக்கேஜ் பண்ணி ஒரு கோர்ஸ் உனக்கு விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னோட ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்து யூடியூபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. பட் உனக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி நுவான்ஸ்டாக வீடியோஸ் பண்ணணும், என்ன ஆல்கிரிதம் எப்படி நீ ஹேக் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். பட் நான் என் சேனல் நீ பார்க்குற, நான் பேசுறது உனக்கு புரியுது. நான் வந்து இவ்வாறு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும், செய்யுங்கள் அப்படின்ட்டு நான் உனக்கு லைக் தூய தமிழில் கிளாஸ் எடுக்கல. நான் வந்து ப்ரோ இந்த மாதிரி பண்ணு ப்ரோ, இதெல்லாம் பண்ணால் நீ சூப்பராக மாறிடுவேன் அப்படின்ட்டு உனக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். நீ இப்போ நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், நீ பக்கத்தில் என் பக்கத்தில் வந்துட்டு ப்ரோ இந்த ஒர்க் அவுட் எப்படி போடணும் அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி டம்பிள் எடுத்து இந்த மாதிரி போட்டால் உனக்கு கரெக்டாக அந்த பைசப் ஒர்க் ஆகும் அப்படின்னு உனக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி உனக்கு புரியிற பாஷையில் நான் பேசுறதுனால உனக்கு அந்த கனெக்ட் இருக்கு என் கூட. இதுவே மற்ற சேனல் வந்து அந்த கனெக்ட் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் வாங்க போங்க சொல்ல மாட்டீங்க, நீ வா போன்னு சொல்லு. இதுதான் வந்து அந்த கனெக்ட் கிரியேட் பண்ணுது ஆடியன்ஸோட. இப்போ நீ வா போன்னு சொன்னால் லிட்டரலி உன்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து ப்ரோ இந்த மாதிரி பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்னால் உனக்கு எக்ஸாக்ட்லி உன் கூட பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. இதே மற்ற யூடியூபர்ஸ் அதே கோர்ஸை விற்றாங்கன்னா நீ வாங்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்றது என்னோட வீடியோஸ் வந்து உன்னோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் என்னோட சேனல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கு, அதை வந்து நீ டெய்லி பார்த்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஓகே இவனுக்கு என்ன மேட்டர் அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு என்கிட்ட நீ நம்பி வாங்குவேன். அண்ட் இந்த கோர்ஸை நீ யோசிச்சு பாரு. இப்போ நான் இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணிட்டு ஒரே டைமில் 1000 பேர்கிட்ட வைக்கலாம். ஏன்னா அதுதான் அந்த பவர் ஆஃப் இன்டர்நெட் சொல்லல. நீ ஆடியன்ஸ் ஒரு பெரிய ஆடியன்ஸை பில்ட் பண்ணும்போது அந்த லெவல் ஆஃப் ரெவன்யூ வந்து நீ கண்டிப்பான பாசிபிலிட்டி இருக்கு. நான் சொன்ன விஷயம் எல்லாமே கேட்டுட்டு ப்ரோ இதெல்லாம் வேலைக்கு ஆகும் ப்ரோ, எப்படி ப்ரோ இதெல்லாம் பாசிபிள்னா கண்டிப்பாக பாசிபிள். நீ தூங்கும் போதே காசை கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். பட் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என் சேனலில் நான் சொல்கிற எதுவுமே ஈஸி கிடையாது. அதனால தான் 99.999% பீப்புள் வந்து இதில் இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் டூ ஹார்ட் ப்ரோ, இட்ஸ் வெரி ஹார்ட். ஈஸியாக வந்து நீ டிகிரி முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு நீ வேலை வாங்குறது வந்து ஈஸியாக அது பண்ணிட்டு எல்லாமே பண்ணிடலாம். ஏன்னா அதனால தான் எல்லாருமே ஈஸியாக பண்ணிட்டு இருக்காங்க. பட்
அதை விட்டு நீ வெளியே வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி நீ நெக்ஸ்ட் லெவல் போகிற அப்படின்னு நீ டிசைட் பண்ணி இறங்குறது வந்து இம்பாசிபிள், யாராலுமே பண்ண முடியாது. அதனால தான் இங்கே காம்படிஷனே கிடையாது யாருக்குமே. ஸோ இன்டர்நெட்டோட இந்த ஹை லெவரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் உன்னோட இன்சேன் லெவல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுத்தையும் நீ கம்பைன் பண்ணும்போது தான் உனக்கு வந்து அந்த மணி மேக்கிங் எபிலிட்டி வந்து இட் கோஸ் ஆஃப் த ரூஃப். உனக்கு வந்து நீ பயங்கர ரிச் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேறஸ் நீ 9 to 5 உட்காந்துட்டு நீ டைம் அண்ட் மணியை ட்ரேட் பண்ணுற வரைக்கும் அந்த பாசிபிலிட்டி வந்து உனக்கு வர சான்ஸே கிடையாது. இப்பயும் வந்து இந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட், யூடியூப் இதோட பவர் வந்து யாருக்குமே புரியல. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். ஏன்னா ஒரே நேரத்தில் நீ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை போய் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி விடுது. இது இன்னும் புரிஞ்சுக்காம நிறைய மக்கள் வந்து 9 to 5 வேலை, ப்ரெஸ்டீஜ், டாக்டர் ஆகணும், நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இதே மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னென்னா அந்த காலம்லாம் உனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு அதான் செட் ஆகும், நான் ட்ரெடிஷ்னல் ரூட் எடுக்க போகிறேன்னா அஃப்கோர்ஸ் எடு. நான் வந்து உன்னை எதுவுமே சொல்ல, உனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக பண்ணு. நான் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த மாதிரி விஷயம்லாம் உலகத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஹையர் லெவரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உன்னால் பர்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீ என்ன பண்ணுற என்ன பண்ண போகிறது இல்லை, அந்த டிசிஷனை வந்து நீ தான் எடுத்துக்கணும். நான் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு உனக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் டிசிஷன் இஸ் யோர்ஸ். வேறு லெவல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பேக் ஆயிருக்கு. அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசி, இல்லாட்டி இந்த வீடியோ திருப்பிப்பார். அப்போ தான் உனக்கு வந்து ஒரு ஏதாவது உன் பிரெயினுக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த வீடியோ உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யூடியூப் ஆல்கிரிதம் நடக்குது, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பாரு. அண்ட் இந்த மாதிரி ஹை வேல்யூ, ஹை இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் போட்ட உடனே உன்னோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப். தட்டுறோம், தூக்குறோம், one step at a time. See you later. Cheers.